வணக்கம் ட்ரேடர் சசி. போன பதிவில் நிஃப்டியுடைய 4 ஹவர் அனாலிசிஸ், 4 ஹவர் டெய்லி வீக்லி அப்படின்னு ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் எப்படி அந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து அணுகிறது, அதை எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோங்க. அது இல்லாமல் பல்வேறு பதிவுகளை வந்து ட்ரேடிங் சம்மந்தமான பல்வேறு பதிவுகள், அதாவது ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை கற்றுக்கொண்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற பதிவில் ஆரம்பித்து நிறைய பதிவு, பயோமெண்ட்ரி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி பயிற்சி செய்கிறது, என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்ன, ஏன்னா அதுதான் நம்மளுடைய சேனலுடைய மெயின் கான்செப்டே, அது கோர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. மூலமே அதுதான், என்டர் அட் எக்ஸிட். அது வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எப்படி வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பல்வேறு பதிவுகளை வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு 560 பதிவுகளை வந்து இது வரைக்கும் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க. இதில் வந்து இந்த பாப்புலராக இருக்கிற பதிவுகளை மட்டும் கூட பார்த்தா போதும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வம் இருக்குது, இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஆர்வம் நிறையா இருக்குது, கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஒரு வேட்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த 50 பதிவுகளையும் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பொறுமையாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சார்ட்டு பற்றின உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த நிஃப்டி பதிவை வந்து நீங்கள் நம்மளோட எக்ஸ் வலைத்தளத்தில் அதோடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன டைட்டில் இருக்குன்னா, வெற்றி பெற ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்ளும், அதை நன்றாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அதையே தான் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த சார்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற, நிஃப்டி ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதே சமயத்தில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து வேறு மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் அடிப்படை எல்லாமே வந்து ஒரே விஷயம்தான். என்னது? படிக்கட். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படிக்கட்டில் இந்த மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கிறானா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏறிக்கிட்டு இருக்கானா. நீங்கள் உலக நடப்புகள் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது மாதிரி வந்து 10 லட்சம் கோடி இழப்பு, வர்த்தகம் செய்பவர்கள் இன்றைய வர்த்தகத்தில் 10 லட்சம் கோடி இழந்தனர் முதலீட்டாளர்கள் அப்படின்னு செய்தியில் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு கவனம் விட்டுருங்க, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு சார்ட்டோட நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த சார்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து வந்து போயிருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போன பதிவிலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நெருங்கிய நட்பாக இருக்கும், இல்லை எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா யாராச்சும் கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துருவீங்க. நீங்கள் கற்றுக்காதனால தான் மற்றவங்களுடைய உதவியை எதிர்பார்க்குறீங்க. நான் உட்பட. சசி என்ன சொல்லுவார்? வேண்டவே வேண்டாம், நீங்களே வந்து கற்றுக்கலாம். சரியா? சரி, ஓகே. சும்மா இது பிஃபோராக வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு உச்சபட்ச ஒரு உயரத்துக்கு வந்து போயிருக்குது. அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக வந்து கீழே வந்துருக்கு. முதல் லோ இங்கே இருக்குது. கொஞ்சமாக பையர்ஸ் வந்து சண்டை போட்டு மேலே வரைக்கும் கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால கொண்டு போக முடியல. அப்போ என்ன ஆகுது? இன்னொரு லோ வந்து பண்ணுது. திரும்ப அதே தான், இங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். இங்கிருந்து அது நடக்கலாம், இங்கிருந்து நடக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் இந்த இடத்துல இன்னும் வந்து நடந்துருக்குது. மேலே போயிருக்கிறாங்க. ஸோ மேலே எவ்வளோ தூரம் போவாங்க? ஏற்கனவே கொஞ்சமாக மேலே போயிட்டு தான் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. மறுபடியும் கொஞ்சமாக மேலே போயிட்டு இவ்வளோ பெரிய ஃபால் வந்து நடக்கணும். ஒரு பெரிய ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நடந்துருக்கு. செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. பையர்ஸு மறுபடியும் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி இவ்வளோ தூரம் தான் கொண்டு போக முடிஞ்சுது. மறுபடியும் செல்லர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் பையர்ஸ் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க. மறுபடியும் வந்து செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருந்தாங்கன்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கணிக்க முடியும். செல்லர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து கணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குது? செல்லர்ஸு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் அந்த முடிவுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே இருந்த இந்த லோவை அவங்களால கட் பண்ண முடியல. ஏற்கனவே இருந்த லோவை கட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கிறாங்க.
ஏற்கனவே இருந்த லோவை கட் பண்ணி கீழே போக முடியல, இந்த இடத்துலையே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பையர்ஸ். ஸோ பையர்ஸ் வந்து வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போயிட்டாலே வாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இல்லைன்னா இதுக்கப்புறமா வந்து செல்லர்ஸால் மார்க்கெட்டை ஏற்கனவே அவங்களால கீழே கொண்டு போன வேகத்துக்கு கீழே கொண்டு போக முடியல. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு நேராக கீழே இப்படி வரலாம், வந்துட்டு இப்படி போயிருக்கணும். அப்போ இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் கொஞ்சமாக இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போகணும். அப்போ இந்த ஹைக்கு மேலே போகுது. இது என்னது, படிக்கட்டில் ஏறி மேலே போகுது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். இதை பற்றி நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளுடைய சேனலில் அதோடைய தலைப்புலேயே வந்து வச்சுருக்கேன். இதுதான் ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு அதை தான் நான் வந்து தலைப்பாகவே வச்சுருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதில் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்ல முயற்சி பண்ணுறேன், புரிஞ்சுக்கங்க. என்ன நம்ம பார்த்தோம், இந்த லோவை கட் பண்ணல, மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சு. சரியா? இப்போ கீழே வரும்போது இந்த லெவலில் இருந்து ஏதோ இந்த ஒரு குத்து மதிப்பாக இந்த லெவல்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் மேலே போகலை, தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்குது. அப்போ எது வரைக்கும் இது வந்து போகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் போகலாம். இதுக்கு கீழே கண்டிப்பாக போகக்கூடாது. போச்சுன்னா என்ன ஆகும், ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மறுபடியும் வந்து கீழே தான் போகும். இங்கேருந்து எப்படி செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போனாங்களோ அதே மாதிரி கீழே போயிடும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம மேலே போகணும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுது ப்ரைஸ். திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்கணும், இந்த பாதியிலேருந்து மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் இந்த பாதியிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கலாம், இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சான்சஸ். இதையே வந்து நான் இந்த நம்ம பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு லெவலுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகுது, அதே லெவலுக்கு வந்து ப்ரைஸ் மறுபடியும் மேலே போக முயற்சி பண்ணுது, புதுசாக ஒரு ஹையும் வைக்கிது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ரெண்டு லெவலையும் கனெக்ட் பண்ணிடணும். கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ இன்னொரு முறை இந்த இடத்துலேருந்து மேலே போச்சு அப்படின்னா ஏறக்குறைய இந்த ரேஞ்சுக்குள்ளார போயிடும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அதான் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். இந்த 2025 ஜனவரி 1 நான் வந்து இந்த பதிவை வந்து போட்டிருந்தேன். எதில், ட்விட்டரில். என்ன சொல்லியிருந்தேன், இந்த வருஷத்துக்கு இதை மட்டும் கற்றுக்கோங்க போதும். இந்த ஜனவரி 1 2025 learn this one pattern this year. Wish you all success. இது ஒன்று மட்டும் கற்றுக்கோங்க, வேறு எதுவுமே வேணாம்னு சொன்னோம். ஒரே இடத்துல சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போயிருக்குது. திரும்பவும் அந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு மேலே போயிருக்குது, அதை விட கொஞ்சம் மேலே. திரும்பவும் அந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு மேலே போயிருக்குது, அதை விட கொஞ்சம் மேலே. திரும்பவும் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு மேலே போயிருக்குது. இந்த தடவை பிரேக் ஆகிடும். 3 தடவை தான் அடி வாங்குவோம், 4வது தடவை பிரேக் ஆகி போயிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொல்கிறேன்னா. இதுதான் ஒரே இடத்துல சப்போர்ட். இது வந்து எப்படி நடக்கும், ஜிக்ஸாக்கா, அதாவது மேலே வந்து ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும். எப்படி, மேலே வந்து ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும், கீழே வரும்போது வந்து இந்த லோ வரைக்கும் வந்துட்டு ஒரே இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து கீழே இப்படி வந்துடும். கண்டிப்பாக இதுக்கு கீழே வந்துடுவான். ஒருவேளை இங்கிருந்து திரும்பினான்னா இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. அப்போ அங்கிருந்து ஒருவேளை திரும்பினா என்ன ஆகும், கண்டிப்பாக இந்த லோவுக்கு கீழே வந்துடும். இது எந்த இடம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி வந்து லைனை போட்டிங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நம்ம பேட்டர்ன். 3 தடவை தான் அடி வாங்குவோம், 4வது தடவை பிரேக் ஆகிடும். ஒன்று மேலே பிரேக் ஆகும், ஒருவேளை அவ்வளோ தூரம் போகலை அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்புகிற மாதிரி இப்படி திரும்பிட்டு இன்னொரு தடவை கூட மேலே போகிற மாதிரி போய் ஏமாற்றிட்டு மொத்தமாக கீழே இப்படியும் போகும். ஸோ இதை வந்து 5000 முறைக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்கணும். 5000 தப்பாக சொல்லிட்டேன்னு நினச்சிடாதீங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். 5000 முறைக்கு மேலே இந்த பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரேடிங்கில்
தோல்விங்கிற பேச்சுக்கே இருக்காது, இடமே இல்லை. மைண்ட் செட்டே மாறிடும். இப்போ இவ்வளோதானா, இதான் நடக்குதா, எதுக்கு இவனுக்கு நியூஸ்லலாம் இந்த கத்திக்கிட்டு இருக்காங்க, இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்ட்டு. இந்த இடத்த நீங்க இப்படி பார்க்க முதல்ல கத்துக்கணும். சரி, யார் கண்ட்ரோல்ல இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு. இங்கெல்லாம் இவ்வளோ வேகமாக இருந்தது, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்கிறோம். இங்கேயும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இங்கே இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்? பையர்ஸ் உள்ள நல்லா வந்துட்டாங்க, பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த பேட்டர்ன்லாம் இல்லைன்னா கூட இதை சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இந்த இடத்துல பையர்ஸ் தொடர்ச்சியாக கீழே விடாமல் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க, அப்படியே கீழே வந்துட்டான். ஆனால் இங்கே பையர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்க விடலை. கொஞ்சமாக பையர்ஸோட செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா, இதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? இந்த படிக்கட்டு மெத்தடு வந்து நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டு மெத்தடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக கீழே வந்த ப்ரைஸு மேலே போயிருக்கு. மறுபடியும் ஒரு புது லோ, இது வந்து விற்கு மட்டும் போயிருக்குது, இந்த லெவலில் கட் பண்ணலை ப்ரைஸு. இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணனானா மேலே போயிடுவான், கட் பண்ணலன்னா என்ன ஆகும், இன்னொரு லோ வைப்பான். அப்போ இங்கிருந்து மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த ஹையை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணலன்னா என்ன பண்ணுவான், இன்னொரு லோ வைப்பான். அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணியிருக்கானா, க்ளோஸ் வைக்கல. அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது, ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இன்னொரு புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படி வந்து மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணலன்னா இன்னொரு லோ வைப்பான், வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்த இன்னொரு லோங்கும் போது வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல ஏற்கனவே பை பண்ணவங்க எல்லாருமே இன்னொரு லோக்கு இப்படி கீழே போய் ஒரு வேளை க்ளோஸ்லாம் வச்சானா, இந்த இடத்துல பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் செல் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூம் கிரியேட் ஆகி இப்போ கீழே வரைக்கும் போயிடும். ப்ரைஸ் வேகமாக கீழே போகும். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஏற்கனவே இங்கேருந்து பை பண்ணவங்க கூட இந்த தடவை அவங்க பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க, செல் எடுப்பாங்க, வேகமாக கீழே போகும். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. நான் வந்து ஏன் 5000 முறை பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மனசு வந்து இரும்பு மாதிரி வந்து இருக்கும். அவன் இந்த மாதிரிலாம் கீழெல்லாம் வருவான். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிங்கன்னா எல்லா ஸ்டாப்பையும் எடுக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் மேலே போயிட்டான். அதே இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா, மறுபடியும் வந்து தான் மேலே போவான். எவ்வளோ வேகமாக வந்துருக்குறான் பாருங்க, இவ்வளோ வேகமாக வருவான். கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி கீழே வந்தான், அப்போ கூட மேலே தான் போச்சு. அதனால் லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நியூஸ் எல்லாம் வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பல லட்சம் கோடிகளை இழந்த முதலீட்டாளர்கள் இன்னும் கீழே போகுமா அப்படின்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் 48,000 இருக்கும் பேங்க் நிஃப்டி 30,000 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் வந்து ஒன்று நீங்கள் பார்க்கறத தவிர்த்துருங்க, அப்படி இல்லை அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பர்சனலாக உங்களுக்கு வந்து தெரியணும், நீங்கள் அவ்வளோ பயிற்சி வந்து பண்ணிடணும். பயிற்சி நல்லா பண்ணினீங்கன்னா தான் போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஓட்டப்பந்தயம் லைனில் வந்து நானும் போய் ஓடுறேன் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு மாநில லெவலில் வந்து ஒரு விளையாட்டு போட்டி வந்து நடக்குது, ஓட்டப்பந்தயம். எல்லாருமே ஓடுவோமே, நான் கூட ஓடுவேன், நீங்களும் ஓடலாம், யார் வேணாலும் ஓடலாம். நடக்க தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஓடவும் ஓரளவுக்கு வந்து தெரியும். அப்போ நீங்கள் போய் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான பயிற்சி நீங்கள் செய்யலை. அதே தான் இங்கேயும் நடக்குது. வேகமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு சொல்லலாம். வேகமாக சம்பாதிச்சிடலாம், ரொம்ப வந்து கம்மியான காசை வச்சு, அதாவது ஒரு 1000 ரூபா இருந்தால் கூட போதுங்க, டெய்லி 100 ரூபா சம்பாதிக்கலாங்க. நிறைய பதிவுகள் இருக்குது, நானும் பார்க்குறேன். ஒரே ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா சிரிச்சுட்டு அதை மறந்துடும். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. கவனிங்க. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹை இருக்குது, இன்னொரு ஹை இருக்குது, இன்னொரு ஹை இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. இந்த தடவை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது,
இந்த லெவலுக்கு தான் வர முடிஞ்சது. அதனால ஒரே அடியா மேலே வந்து போயிட்டான். அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு அப்புறமா, ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுத்துகிட்டு இருக்குது ப்ரைஸ். ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல வந்து ஏப்ரல் மாதம் பாதியிலிருந்து மே மாதமே முடிஞ்சு போச்சு. இன்னும் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. இப்போ மே மாதம் கடைசி ட்ரேடிங் நாளன்னைக்கு தான் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ கூட இந்த ஹையை வந்து பிரேக். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நிச்சயம். ஒரு விஷயம் தெளிவாகுது, இந்த இடத்துல ஒரு ஹை வரைக்கும் போன ப்ரைஸு கீழே வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்குது. திரும்பவும் மேலே போகும்போது அதே இடத்துக்கு போயிட்டு கீழே வரும்போது புதுசாக ஒரு லோ வந்து வச்சிருக்கு. இதுதான் புது லோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி மேலே போயிட்டு திரும்பவும் இன்னொரு புது லோ வச்சிருக்குது. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வந்து உங்களுக்கு அது லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே தெரியும். அப்போ இங்கே ஒரு லோ இருக்குது, அதுக்கு கீழே இன்னொரு லோ இருக்குது. என்ன பண்ணணும் ப்ரைஸு? கரெக்டாக இந்த இடத்துக்கே போகணும். என்ன இது நான் ஏற்கனவே இப்போ தான் நான் வந்து சொன்னேன். ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகும். முதல் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. கண்டிப்பாக இங்கே போயிடுவான். அடுத்த லோ எங்கே வரணும்? இங்கே வரணும். நம்ம பேட்டர்னா எப்படி வரணும்? இப்படி தான் வரணும். ஸோ இப்படி போன ப்ரைஸ் இப்படி போயிட்டு இப்படி கீழே போயிட்டு இப்படி வந்துட்டு மேலே போகும்போது பிரேக் ஆகி மேலே போகணும். அது வந்து பாட புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது, அதை நான் சொல்கிறதெல்லாம் வந்து புக்கு எக்ஸாம்பிள். நான் சொல்கிறத எல்லாமே வந்து புக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். என்ன சொல்லுவேன்னா, தெளிவாக இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு புது லோ வைக்கும், இப்படி போயிட்டு இப்படி இதுவும் நடக்கும். ஒரு சில நேரங்களில் இது எக்ஸாக்டாக இந்த மாதிரி நடக்கும். அழகாக இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கே. ஒரு சில நேரங்களில் இதுவும் நடக்கும். கரெக்டாக வந்து கீழே வந்துட்டு மேலே போன ப்ரைஸு, கீழே வந்துட்டு மேலே போன ப்ரைஸு, கீழே வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேளை இந்த இடத்துல செல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செல் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டார்கெட், இதுதான்ப்பா டார்கெட். சசி சொல்லியிருக்காரு, நம்ம பேட்டர்ன் நான் 5000 தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக இங்கே வரும். வரலையே அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்த ப்ரைஸு இந்த மாதிரி திரும்ப அதே இடத்துக்கு போகக்கூடாது. போச்சுனாலே யார் வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறா? ஏற்கனவே பையர்ஸ் வந்து கண்ணாப்பினான்னு மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன பாஸ்க்கு அப்புறமா இன்னும் பலமாக வந்து மேலே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. யார் பலமாக இருக்கிறா? பையர்ஸ் பலமாக இருக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரி போகக்கூடாதுங்க. இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்தது, கொஞ்சமாக போயிட்டு இன்னும் கீழே இப்படி வந்துருக்கலாம். அப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கும் ப்ரைஸ். வராமல் இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலே சந்தேகம் தான் கீழே வர்றதுக்கு. அப்போ திரும்பவும் கூட இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருக்கிறான், அப்போ கூட அந்த லெவலுக்கு வர முடியல. பார்த்தீங்களா? திரும்பவும் இன்னொரு வாய்ப்பு. மறுபடியும் கீழே வரும்போது அந்த லெவலுக்கு ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியல, தெரியுதா? அப்போ திரும்பவும் ஒரு வாய்ப்பு. புரியுதுங்களா? அதனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்க்கணும். ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலலாம் பிரச்சனை வராது. கண்மூடித்தனமாக இந்த இடத்துல செல்லு, இதான் டார்கெட்டு, ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் மாற்றி நடக்கும்போது, ஆஹா இது வேற மாதிரி இருக்கு, இவன் இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது மேலே, எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, ஓகே ரைட் அப்படின்ட்டு நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான இடத்த பிரேக் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கிறான். இன்னும் பிரேக் பண்ணலை. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான அனைத்து விஷயமும் வந்து 10 பொருத்தமும் சரியாக இருக்குது. இவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். நாளைக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படி வந்தானா இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு என்ன பண்ணணும்? மேலே போய் இன்னொரு ஹை வைக்கணும். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு அதுக்கும் குட்டியாக ஒரு ஹை இருக்குது, இங்கே இன்னொரு குட்டி ஹை வந்து வச்சுட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ செழிப்பாக இல்லை, இருந்தாலும் மேலே தான் போகும். லோ வந்து கட் பண்ணலை. சரிங்களா? பிரேக் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி போயிடுச்சுன்னா அப்படின்னா அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே வந்து நல்லா இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு பிஃபோராக வந்து நீங்கள் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போயிடுது ப்ரைஸ். என்ன பண்ணணும்? இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போகணும். அதானே இந்த இடத்துல நம்ம அதான் பார்த்தோம்.
ஸோ பெரிய ஃபால் ஆயிருக்குது, மேலே வந்துருக்குது. இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான்னு பார்த்தோம். ஆனால் இங்கிருந்தே கீழே போயிடுச்சு ப்ரைஸ். இங்கேயும் அதே தான் நடந்துருக்குது. ஆனால் செல்லர்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ட்டு? இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு போன ப்ரைஸு திரும்ப செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து செல்லர்ஸ் இங்கே வரைக்கும் கொண்டு போனவங்க திரும்ப இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியல அவங்களால. பையர்ஸ் மார்க்கெட்டில் பையர்ஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது காட்டுது. இந்த இடத்துலேருந்து மேலே போனவங்களால இந்த ஹைக்கு மேலேயும் போக முடியுது. திரும்பவும் கீழே வரும்போது இந்த ஹைக்கு ரொம்பவே அருகாமையில் தான் கீழே வர முடிஞ்சது. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த விஷயத்த இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஒன்ஸ் இது கிடச்சிருச்சு, அதே மாதிரி மேலே வந்து இங்கெல்லாம் வந்து 1-2 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த இடம் கண்டிப்பாக இந்த இடம் வரைக்கும் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து 5000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். நீங்கள் இந்த இடம் தொடுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் இந்த இடத்துலேருந்தே கீழே போய்க்கும். இது எந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆகுது, இதுதான் லோ. மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லெவல்லேருந்தே மேலே போகணும். மேலே போகும்போது இப்படி வந்து இங்கே வரைக்கும் போயிருக்கணும். போகாமல் இங்கிருந்தே ரிட்டர்ன் ஆகி வரக்கூடாது. அப்படி வந்தால் கூட இந்த இடத்த கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாதான் கீழே போயிடும். எங்கே போயிடும், இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த படிக்கட்டில் ஏறுறான் இறங்குறான் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். ரொம்ப நாள் ஆனாலும் அதை கட்டாயமாக வந்து தெரிஞ்சுக்குங்க, வேற வழியே இல்லை. இந்த ஐசிடி ட்ரேடர்ஸு இல்லைனா வந்து நீங்கள் இந்த லெவலு வரைக்கும் வந்தால் தான், இந்த லெவலுக்கு மேலே தான் இது இருக்குது அது இருக்குது, இங்கே வந்து தான் வந்து ஒரு கேண்டில் இப்படி வந்து போயிட்டு இதுக்கு மேலே போனோன்னா இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா ஐசிடி பிரகாரம் அப்புறம் இப்படி போயிடும் அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். நிறைய மெத்தட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கீழே வந்த ப்ரைஸு இந்த லெவலை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு கட் பண்ண முடியல. திரும்ப மேலே வர்றான், ஆனால் இங்கிருந்தே கீழே போயிட்டான். தெரியுது இது எப்படி வந்து நடந்தது? இந்த லெவலுக்கு கீழே என்ட்ரி அட் எக்ஸிட் மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிட்டான். கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரக்கூடாது. இதான லோ, ஏற்கனவே இருக்கிற லோ வந்து இதுதான். இப்போ இங்கே வரக்கூடாது. என்ன பண்ணியிருக்கான், இங்கிருந்தே மேலே போயிட்டான். வெரி குட். இந்த ஹைக்கு மேலே வந்து போயிடுச்சு ப்ரைஸ். அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது. என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், வந்துட்டு தான் மேலே போயிருது ப்ரைஸ். என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே போகும். ஏன், ஏற்கனவே இந்த ஹைக்கு மேலே தான் இங்கே போயிருது, இந்த ஹைக்கு மேலே இங்கே போயிருது. அப்போ இந்த ஹைக்கு மேலே இங்கே போகணும். என்ன பண்ணியிருக்கான், போகவே இல்லை. போகாமலே கீழே வந்திருக்கிறான். ஒன்றும் தப்பு கிடையாது, போகாமல் கீழே வர்றதுனால எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கிருந்து மறுபடியும் போய் கூட ஒரு ஹை வந்து வைக்கலாம் ஆஸ் பர் படிக்கட்ட மெத்தட். ஆனால் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்கான், அவன் இன்னும் கீழே போக தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கான். அப்படியே கீழே போயிட்டான். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனித்து நீங்கள் பார்க்க பயிற்சி பண்ண உங்களுக்கு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். 4 ஹவர்ஸில் இது ஒரு லோ இருக்குது. இது நான் மார்க் பண்ண தான் உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நான் மார்க் பண்ணியே நான் வந்து காட்டுறேன். என்ன பண்ணணும், இவ்வளோ நேரமாக என்ன பார்த்தோம் அதே தான் இதுலேயும் பார்க்குறீங்க. இது ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. படிக்கட்டில் மேலே ஏறினா என்ன பண்ணணும், இன்னும் மேலே வந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் லோவான இந்த லெவல்ஸ், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. ரெண்டே விஷயம், புதுகை வைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. இவன் புதுகை இந்த இடத்துல வைக்கல, ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். மேலே போனான்னா நல்லா இருக்கும், மேலே போகல, கீழே வந்து ஒரு லோ வச்சுட்டு மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த லெவலுக்கு போக முடியல. அப்படியே கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்குது ப்ரைஸு, புதுசாக இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு போக முடியல. திரும்பவும் கீழே வந்து இன்னொரு லோ வச்சிருக்கிறான், மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ஹைக்கு போக முடியல. அப்போ திரும்பவும் கீழே வரும்போது லோ வைக்க முடியல, திரும்பவும் மேலே வரும்போது அந்த ஹையை கட் பண்ணுறான். அப்போதுலேருந்து ட்ரெண்டு லைட்டாக வந்து அப்படியே மாறுது. ஸோ இது திரும்ப நடக்குதுங்க. அது எண்ணிலடங்காத தடவை நடக்குது, எண்ணிலடங்காத முறைகளில் நடக்குது. மனித முகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வந்து இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். முக அமைப்பு சொல்கிறோம்.
ஈஸியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். இது வந்தானே, இது வந்தானே. ஆனால் எல்லாருமே வந்து மனிதர்கள். அந்த மாதிரி ஒரே படிக்கட்டு தான். இப்போ நீங்கள் அங்கே 2 விதமான படிக்கட்டை பார்த்தீங்களா? இங்கே இதுவும் படிக்கட்டு தான். இங்கே இடத்துல லோ இருக்குது. அடுத்த லோ இவ்வளோ தான் வந்திருக்குதான். அடுத்த லோ இங்கே தான் இருக்கு. அடுத்த லோ இங்கே, இங்கே, இங்கே. ஹை அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹையும் அதே மாதிரி தான் பண்ணிட்டே போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேம்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இதுக்கு நிறைய முன் தயாரிப்புக்காக நீங்கள் 1 வருட காலம் கூட எடுத்துக்கலாம். பயிற்சிக்காக நீங்கள் அவ்வளோ நாளை வந்து செலவு பண்ணலாம். 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் எனக்கு புரியவே இல்லைங்க. 1 வருஷத்தில் 6 மாதத்தில் கண்டிப்பாக புரிஞ்சிடும். நீங்கள் வேற எந்த வேலையுமே பண்ணாமல் இதை மட்டுமே ஒரு வேலையாக எடுத்து பண்ணீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே. அதனால தான் நான் இன்னைக்கு வந்து போடும்போதே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்றை கற்றுக்கோங்க. வெற்றி பெற ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. அதை நன்றாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செஞ்சீங்கன்னா ஜெயிச்சலாம். நல்ல பயிற்சி பண்ணிட்டு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ 2வது 3வது இடம்னாச்சும் கிடைக்கும். இல்லை 4வது இடம்னாச்சும் கிடைக்கட்டுமே. அந்த ஓடுறதுக்கான தகுதி எப்போ வருது அப்படின்னா அந்த பயிற்சியின் மூலமாக தான் வருது உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதையே அப்படியே டெய்லியில் போய் பார்ப்போமா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. ஸோ டெய்லியில் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இது ப்ரைஸு. ஆல் டைம் ஹையை தாண்டியும் போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து கீழே வரலாம். எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ இருக்குது. அடுத்த லோ எவ்வளோ தூரம் தான் வந்தது. அடுத்த லோ இங்கே இருக்குது. ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி இப்படி ப்ரைஸ் வந்ததுன்னா எது வரைக்கும் வரலாம்? இவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம். எந்த குழப்பமும் நம்மளுக்கு வந்து கிடையாது. இதை தாண்டி கீழே போகக்கூடாது. இதை தாண்டி கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் கொஞ்சம் மேலே போகும், அப்புறம் கீழே, அப்புறம் உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து தொடர்ந்து வந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை மேலே போச்சுன்னா இந்த உள்ளுக்குள்ளார ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ணாமல் இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப கீழே வந்துட்டு ஒரே அடியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. சரிங்களா? டெய்லியில் பார்த்தோன்னா மாறிடும். எனக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. என்ன கொஞ்சம் சின்னதாக தெரியும், அவ்வளோதான். விஷயம் எல்லாமே வந்து ஒன்று தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து முக்கியமான இடத்தெல்லாம் உங்களுக்கு டெய்லியில் பார்க்கும்போது வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, டெய்லியில் இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்புறம் 1 ஹவரில் இப்படி ஒரு மார்க் பண்ணி அப்புறம் 4 ஹவர்ஸில் இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு. எங்கே ட்ரேட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து உத்தேசம்? இவ்வளோ மார்க்கிங் வச்சுருந்தீங்கன்னா ட்ரேடு எடுக்கவே மாட்டீங்க. பயமாகவே இருக்கும். சரியா? இதெல்லாம் இவ்வளோலாம் நீங்கள் எதுவுமே வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்க்காம இந்த ஹையை மட்டும் மார்க் பண்ணால் போதும். இதுதான் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. எந்த இடத்துலேருந்து வந்து இப்படி போயிருக்கிறான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், போயிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இப்போ மேலே போயிட்டு இருக்கிறான். ஒன்று இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகணும், இல்லை கீழே வரணும். கீழே எது வரைக்கும் வரணும்? இவ்வளோ தூரம் தான் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மார்க்கிங் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதை தான் நீங்கள் இப்போ ஒரு மார்க்காக வந்து வச்சுக்கணும். வேறு எந்த லைனுமே தேவையில்லை உங்களுக்கு. வேறு எதுவுமே தேவை. ஏன் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம்? இதுதான் வந்து தேவை நம்மளுக்கு. ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருந்துருப்பீங்க. அது இல்லைன்னா இன்னொரு லைன் இந்த மாதிரி போட்டுருந்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து புரியும்னு நினைக்கிறேன். நல்லா மேலே போகும். யார் கண்ட்ரோலில் இருக்கிற மார்க்கெட்டில்? பையர்ஸ். மறுபடியும் மேலே போனோன்னா பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்படியே வீக்லியில் போய் பார்க்குறீங்களா? வீக்லியில் என்ன நடந்துட்டு இருக்குது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம பேட்டர்ன் என்னது, இதில் இப்படி வந்துருக்குது. புதுசாக ஒரு லோ மறுபடியும் மேலே போயிருக்குது. மறுபடியும் வந்து கீழே வரும்போது இன்னொரு லோ புதுசாக வச்சுருக்குது. மறுபடியும் வந்து மேலே போயிருக்குது. அந்த இடத்த கட் பண்ணி போயிருக்கு. புக் எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், நம்ம 3 தடவை அடி வாங்குவான், அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆவான்னு பார்த்தோம். இந்த தடவை என்ன இருக்குது, இப்போவே பிரேக் ஆகி போகிற மாதிரி வந்து ஒரு
இது வந்து தெரியுது. அதே சமயத்தில் நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். இப்படி ஒரு லைனை வந்து போட்டு வச்சுக்கலாம். சும்மா சும்மா வச்சுக்க வேண்டியது. ஒருவேளை ப்ரைஸு மேலே இருந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்து கீழே வந்ததுன்னா எது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? இந்த 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 பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல்னு சொல்லுவோம். இப்படி போயிட்டு இப்படி கீழே இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? திரும்ப 46,000 வருமா ப்ரைஸு? இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு 10,000 புள்ளிகள் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த மாதிரி சூழல் இருக்குதா? ஒருவேளை நாட்டில் பெரும் பிரச்சனை வந்து வெடிக்கிற மாதிரி இருந்தது, அது அப்படியே ஒரு 2-3 நாளில் வந்து சரியாகி அப்படியே வந்து அமைதியாகிடுச்சு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்ததுன்னா கூட இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லைன்னா அதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ எது எப்படி போனாலும் இந்த லோவை அவன் கட் பண்ணக்கூடாது. மேலேருந்து வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? இது நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம படிக்கட்டு ஏறுறானா படிக்கட்டு இறங்குறானா அப்படிங்கிற விஷயத்தையே கவனமாக பார்த்து அதை மட்டுமே ட்ரேட் பண்ணி நம்ம ஜெயிக்க முயற்சி. சரி, இது வரைக்கும் நீங்கள் 4 ஹவர் பார்த்தீங்க, டெய்லி பார்த்தீங்க, வீக்லியில் பார்த்தீங்க. ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து இருந்திருக்கும். நான் பொதுவாக வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா 1 ஹவரில் பாருங்கள், 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த 1 ஹவர் 4 ஹவர் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேரலல் சேனல் தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இந்த 1 ஹவருக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து மேலே இவ்வளோ தூரம் தான் போகுது. அடுத்த தடவை இங்கே வந்தோடனே இந்த லைனை நீங்கள் போட்டுடலாம். இந்த லைனை இங்கே நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஏதோ ஒரு சைடு கிடைச்சா போதும், இன்னொரு சைடு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி? கண்ட்ரோலை அழுத்தி அப்படியே மவுஸ் பாயிண்டரை காப்பி பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து, ஸோ மேலே கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. மேலே போயிட்டு இது ப்ரைஸு எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதை கொண்டு போய் இங்கே வச்சிங்கனாலே இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். பேரலல் சேனலில் இது ஒரு சௌரியம் இருக்குன்னு. அதே சமயத்தில் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரிஜெக்ட் ஆன இடம். ஸோ இவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது கட்டாயமாக கீழே வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எங்கே? இந்த இடம் அடுத்து இந்த இடம் தான். ஸோ இங்கிருந்தே மேலே போயிருக்குது ப்ரைஸ். இது கூட நீங்கள் பை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்? ப்ரைஸ் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆணி அடித்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியணும். என்ன பண்ணணும்? படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறவன் புதுசாக லோ பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணும். கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? மேலே போயிடுவான். மேலே எப்படி போவான்? படிக்கட்டில் ஏறி போவான், இல்லை வேகமாக இந்த மாதிரி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே கேண்டில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணனா அது வரைக்கும் போகிறவன், ஆனால் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தானா ரிஜெக்ட் ஆகி வந்துடுவான். வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 தடவை அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்போ அங்கேருந்து வந்து கீழே வரும். வேகமாக கீழே வர்ற மாதிரி வந்தான், ஆனால் இந்த லெவலை அவனால் கட் பண்ண முடியாது. கீழே வந்தான், மறுபடியும் மேலே போய் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனான், மறுபடியும் கீழே அதே லெவலுக்கு வந்தான். இப்போ என்ன ஐடியா? இந்த லெவல் வரைக்கும் வந்த ப்ரைஸு அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்தது, அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்தது, அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. இங்கே வரைக்கும் வந்திருக்கலாம். செல்லர்ஸு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர்றது கூட ஸ்ட்ராங்காக இல்லை. பையர்ஸ் இங்கிருந்தே பை பண்ண ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் இன்னும் மேலே கொண்டு போவாங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திறமை இருக்குதா? 3 தடவை அடி வாங்கினதுக்கப்புறம் 4வது தடவை பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இது எல்லாமே நம்ம வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணுவோம்? படிக்கட்டை ஃபாலோ பண்ணி இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக வந்து இதை அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகணும் உங்களுக்கே வந்து கிளியராக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரியா? ஒரு இடத்துலையும் ஒரு லெவல்லையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படிக்கட்டு மெத்தடு தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். நீங்கள் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும், இதுதான் நம்மளுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா?
யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கணும். அதை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு இருக்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே இது வந்து புதுசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒருவரையும் சார்ட்டை நானும் இப்படி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அணுகுவேன். ஸோ இதை நான் பார்த்து நான் சொல்லித் தரும்போது எனக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். நீங்களும் அதே மாதிரி வந்து பயிற்சிகள் பண்ணி தொடர் வெற்றிகள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு. வணக்கம்.